Hi friends, welcome back to our channel Art Sigaram Handmades. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்க. ஆர்ட் மெட்டீரியல் அண்ட் ஸ்டேஷ்னரி திங்ஸ் சீரீஸில் நம்ம இப்போ பார்க்க போகிறது எம்ப்ராய்டரி திங்ஸை தான் நம்ம வாட்ச் பண்ண போகிறோம். ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸில் நம்ம வந்து ட்ராயிங், பெயிண்டிங் அது மட்டும் செய்யாமல் நம்ம வந்து எம்ப்ராய்டரி அண்ட் ஆரி ஒர்க் ஆல்சோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஹூப் எம்ப்ராய்டரிக்கு தேவையான மெட்டீரியல்ஸை நம்ம இந்த வீடியோவில் வாட்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து எம்ப்ராய்டரி திங்ஸ் பார்ட் 1 வீடியோ இது, பட் சீரீஸில் வந்து பார்ட் 21 வீடியோ. இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆர்ட் சிகரம் அஃபிஷியலாக கொண்டு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ்டு ரெசின் ஆர்ட் அண்ட் எம்ப்ராய்டரி ஹூப்ஸ் ஃப்ரேம்ஸ் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. நீங்கள் 1 week பிஃபோராகவே ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃபுல்லி ஹேண்ட்மேட், ஃபுல்லி கஸ்டமைஸ்டு. ஸோ நீங்கள் எப்படி அந்த இடத்துல எந்த கலர் எந்த டிசைன் வைக்க சொல்கிறோமோ ஸோ அதே மாதிரியே நாங்கள் வந்து மேக் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எம்ப்ராய்டரி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் கிட்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் நம்மளோட ஆன்லைனில் பார்க்கும்போது. ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக ஷாப்புக்கு போயிட்டு ஒரு 2 or 3 எம்ப்ராய்டரி த்ரெட் வாங்கிக்கிட்டாலே போதும். அதை வாங்கிட்டு ஒரு எம்ப்ராய்டரி நீடில் அண்ட் 8 inch ஆர் 6 inch ஹூப் வாங்கினாலே உங்களுக்கு 100 rupeesக்குள்ளே உங்களால் ஸ்டார்ட் பண்ண முடியும் உங்களோட எம்ப்ராய்டரி ஜேர்னியை. நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு இதுவே போதும். நெக்ஸ்ட் நம்மளால் இதை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கும் போது நம்ம கிளாஸ் எடுத்துகிட்டு நம்ம அதில் ஏர்ன் பண்ணுறதை வச்சு நம்ம நிறைய மெட்டீரியல்ஸ் பை பண்ணி நம்ம பிஸ்னஸாக கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த எம்ப்ராய்டரி த்ரெட்டை பற்றி சொல்லிடுறேன். இது வந்து காட்டன் த்ரெட். நான் ஒரு 12 or 15 ஸ்ட்ராண்ட்ஸில் இருக்கும். நான் நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் தனியாக பிரித்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்படி தான் அந்த கவரோட பிளாக் கலர் கவரோட இருக்கலாம், அந்த மாதிரி நீட்டாக வரும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு கார்ட்போர்டில் வந்து ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி அந்த அவங்க கொடுத்தா மாதிரியே வச்சுருந்தா அது வந்து சிக்கிடும். ஸோ நம்ம வந்து ஊசியில் கோர்த்து அதை வந்து எம்ப்ராய்டரி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கிறது பெட்டர். ப்ளூ, ப்ரௌன் அண்ட் எல்லோ, பிங்க், க்ரீன் அதெல்லாம் எடுத்துக்க. நான் க்ரீனில் ஏன் வேரியஸ் கலர் எடுத்துக்கன்னா லீஃப்க்கு வந்து நம்ம ஒரே கலரில் போட்டால் நல்லா இருக்காது. ஸோ 3 கலர், அதாவது எல்லோ, க்ரீன், லைட் க்ரீன், அந்த டார்க் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போ நான் எம்ப்ராய்டரி ஹூப் காட்டிகிட்டு இருக்கேன். இதை இப்போ கையில் வச்சுருக்க வந்து 8 inch, அப்புறம் பிஃபோராக காட்டினது வந்து 6 inch. இது வந்து ஒரு 50 rupeesலேருந்தே கிடைக்கும். இப்போ வந்து ஒரு 60 rupees இருக்கும் மேபி. நெக்ஸ்ட் இது வந்து இந்த அதில் ஒரு த்ரெட் மாதிரி இருக்கா, ஸோ அதை வந்து இப்படி லூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஸ்க்ரூவை. அதை எப்படி நான் கிளாத் அட்டாச் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த பேக் சைடில் உள்ள ஹூப்பை ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே கிளாத்தை, அதுக்கு மேலே அந்த மேலே உள்ள ரிங்கை வச்சுட்டு நம்ம இப்போ வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா நம்ம கிளாத் வந்து கரெக்டாக டைட்டாக இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். அப்படி வந்து அது கை வச்சா அது வந்து இப்படி ஃப்ளாட்டாக இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இந்த அளவுக்கு லூஸாக இருக்கக்கூடாது. அப்போனா நம்ம திரும்பி லூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை பிடிச்சி பேக் சைடில் இழுத்து அது டைட்டாக வந்துடும். எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஹூப்பை கரெக்டாக செட் பண்ண நம்ம கற்றுக்கிட்டாலே நம்மளால் கரெக்டான எம்ப்ராய்டரி பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம ஃபேப்ரிக் பெயிண்ட் ஆல்சோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு அக்ரலிக் பெயிண்ட் வீடியோ போட்டிருந்தேன்னா, ஸோ நீங்கள் அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். அதில் அந்த பெயிண்ட்டே நம்ம வந்து ஃபேப்ரிக்காக யூஸ் பண்ணலாம். ஃபெவிக்ரில் பிராண்டு ஃபேப்ரிக் பெயிண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். கிளாத்தில் எதுவுமே அது வந்து வாஷ் பண்ணாலும் போகாது. அண்ட் வந்து த்ரெட்டு பற்றி சொல்லணுன்னா எல்லாமே வந்து சிங்கிள் கலராக இருக்கும். பட் இந்த க்ரீனும் இந்த ரெட்டும் மட்டும் அந்த ஒரே சிங்கிள் த்ரெட்லேயே வந்து கலராக தெரியும். அது வந்து லைட் டு டார்க் மாதிரி அந்த கிரேடியன்ட் லுக்கில் இருக்கும். அது ஏன் அப்படி இருக்குன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கனால அது வந்து ஒவ்வொரு ஃப்ளவர் வந்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வேறு ஸ்டிச்சஸில் யூஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளவரோட கலர் சுற்றி வந்து 2 த்ரெட்டாக யூஸ் பண்ணாமல் இந்த சேம் த்ரெட்லேயே வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், டார்க் அண்ட் லைட் ஷேடு. பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். பாட்டம் சைடில் வந்து நான் ட்ரேஸ் பேப்பர் வச்சுருக்கேன், ப்ளூ அண்ட் சாண்டில். எம்ப்ராய்டரி ஹூப்போட டீட்டெயிலான வீடியோவை நம்ம இந்த சீரீஸில் வாட்ச் பண்ணுவோம். இந்த ஃப்யூச்சர் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.